ஸ்ரீராமன் நாமம் உலகினை காக்கப்பட்டு அவதாரம் அதில் உயர்ந்தது ஸ்ரீராமன் அவதாரம் அறிவு ஓம் நமோ நாராயணபக ஓம் நமோ நாராயணபக பராபரத்தில் பிறந்தோன்றி பராத்திரை சொன்னோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாமம் தோன்றி நாமத்திலே வந்து தோன்றி விந்துவிலே சதாசம் தோன்றி சதாசத்தை மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரர் தோன்றி வித்தாலே விஷ்ணு தோன்றி விஷ்ணுவிலே பிரமா தோன்றி பிரமாவிலே ஆகாயம் தோன்றி ஆகாயத்திலே தெய்வம் தோன்றி தேவவிலே வாயு தோன்றி வாயுவிலே அப்பு தோன்றி அப்பவிலே விருது தோன்றி விருதுவிலே எண்ணம் தோன்றி அண்டத்தில் நரபுரை பற்றியல் தோன்றி இந்த நரபுரை பற்றியலை தாய்வழி தந்தையோடு சொல்லப்பட்ட இரண்டு மரபுகள் தோன்றி இரண்டு மரபுகளிலே சூரியன் சந்திரன் அக்கினியில் சொல்லப்பட்ட முச்சுரல் தோன்றி முச்சுரலிலே யஜோ சாமம் அதோடு சொல்லப்பட்ட நான்கு வேதங்களோடு இந்த நான்கு வேதத்திலிருந்து நிலம் நீர் தீ காற்ற பாடம் சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களோடு ஐந்து பூதத்திலே மந்திரம் வியாகரணம் சந்தம் சத்து புராணம் வேதம் மொழி என்று சொல்லக்கூடிய ஆறு சாஸ்திரங்களோடு ஆறு சாஸ்திரத்திலே அத்திரை ஆங்கிரசர் கௌதமர் சமணக்கி பரத்வாசர் வசீட்டர் துருக்கி என்று சொல்லக்கூடிய சட்ட ரிசிகள் தோன்றி இந்த சட்ட ரிசிகள் அனிமா வகிமா கரிமா லகிமா பிராத்திமா பிரகாவியம் ஈசத்தும் பிரசித்தம் என்று சொல்லக்கூடிய எட்டு சத்துக்கள் தோன்றி எட்டு சத்துக்களே பிரமசக்தி விஷ்ணு பாவன சக்தி என்று சொல்லக்கூடிய நவசக்திகளோடு இந்த நவசக்தியில் இருந்து மச்சம் கூர்மம் ராகம் பாவனன் நரசிங்கம் பரசுராமன் ராமன் பலராமன் கண்ணன் கற்கையில் சொல்லக்கூடிய பட்ட அவதாரங்களோடு இந்த பட்ட அவதாரத்திலே மேஜம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலா விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் சொல்லக்கூடிய 12 ராசிகள் தோன்றி இந்த 12 ராசிகளிலே பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்த்தசி பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய 15 துதிகள் தோன்றி இந்த 15 துதிகளிலே புகழ் கல்வி வலி வெற்றி நன்மக்கள் புல் நெல் நல்கோள் நுகர்ச்சி அறிவு அழகு திறமை இளமை துணிவு நோயின்மை வாழ்நாள் என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்கள் தோன்றி இந்த 16 செல்வத்திலே மற்றும் குருமும் ராகம் வாமன பிரணவம் வைணவம் சைவம் லிங்கம் பைடிக்கும் நாரதம் காரணம் வர்த்தம் கரந்தம் மார்க்கடேயம் ஆக்கிரேயம் பிரமாண்டம் பத்தோடு சொல்லக்கூடிய 18 புராணங்களோடு இந்த 18 புராணத்திலே அசுமனை பரணி கார்த்திகை யோகினி மிருக சேரணம் திருவாதிரை புனர்பூசம் பூரம் ஆகியம் மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுபாதை விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி என்று சொல்லக்கூடிய 27 நட்சத்திரங்கள் உண்டு இந்த 27 நட்சத்திரத்திலே அக்கர விளக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் சோதன சாஸ்திரம் சகுன சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திய சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுர பாடனம் நாடகம் நிறுத்தம் சத்தப்பிரமம் வீணை வேணு மிருதங்கம் தாகம் அத்திர பரீட்சை கனக பரீட்சை ரத பரீட்சை கட
பரீட்சை அசோ பரீட்சை பூமி பரீட்சை சங்கிராம விளக்கணும் வைதுத்தும் ஆகரடனும் வெத்து வேடனும் உச்சாரணம் மோகனம் வசீகரணம் ரதவானம் காந்திரவனம் பைப்பிராவனம் கௌத்துவாதம் நாரதம் காரணம் ஒட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கவனம் பிரகாய பிரவேசம் அதிர்ஜியும் மந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்கிரத்தம்பம் ஜலத்தம்பம் வாயுத்தம்பம் திதித்தம்பம் வாக்குத்தம்பம் கண்ணத்தம்பம் கட்டத்தம்பம் அவற்றையை பிரேம சொல்லக்கூடிய 64 கலைகள் உண்டு. இந்த 64 கலைகளே பிரதபை அப்போ தேயோ வாயோ ஆகாயம் ஸ்ரோத்ரம் தொக்கு சச்சு சிங்குவை ஆக்கிராடம் தேவ தானம் விசர்க்கம் ஆனந்தம் பயம் மனம் புத்தி சித்தம் அங்காரம் இடைகளை பிங்களை சுழிமுனை காந்தாரி குரோ சங்குடி அலம்புடை புரசும் ஆமாசையும் பக்குவாசையும் வலசையும் சரசையும் சிக்கிரசையும் அன்னமயம் பிராணமயம் மனோமயம் ஆனந்தமயம் என்று சொல்லக்கூடிய 96 தத்துவங்கள் தோன்றி இந்த 96 தத்துவத்திலிருந்து 108 தேவர்கள் தோன்றி 108 தேவர்கள் 1008 அன்னங்கள் தோன்றி இந்த 1008 அன்னங்களில் இந்த உலகம் உற்பத்தி ஆகின. இப்படி இந்த உலகத்தை வந்தியாக்கப்பட்ட பிரமா படைக்கப்பட்டவர்களால் படைப்பு தொழிலுக்காக சனக சரதனே சனாதனே குமாரன் சொல்லக்கூடிய 4 புத்திரர்களை தொட்டிக்கப்பட்டார். இந்த 4 புத்திரர்களும் படைப்பு தொழிலில் ஈடுபடவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் மறுபடியும் நாரதன் தக்கன் வசீச்சன் பிரக நரதா மரேசி பிளாஸ்தியர் ஆங்கிரசர் அத்தனை சொல்லக்கூடியதற்காக நீ கீழ் சாதியில் பிறப்பாயாக கண்டவழக பிறப்பாயாக என்ற சாபத்திற்கு இணங்க கீழ் சாதியில் பிறந்தேன் கண்டவழக பிறந்தேன் பல இன்னல்கள் அனுபவித்தேன். இப்படி பல இன்னல்கள் அனுபவித்து மறுபடியும் என் தந்தையாக்கப்பட்ட பிரபதேவனுக்கு மகனாக படைக்கப்பட்ட வருங்காலத்தில் எனது அன்னதாபுர தக்களை கிடையில் சொல்வதால் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது சிரமமானது 1008 சுக்குகளாக வெடிக்கிறது. என் அண்ணன் தக்க நினைக்கிட்ட சாபம் அது மட்டுமல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு இடத்தை தங்க கூடாது என்ற சாபத்தானால் இந்த வனத்தை பார்க்கும் பொழுது உறுதியாக இறுதியாக என் கழகத்திற்கு வழி கிடைக்கும் போது தொடர்கிறது. சரி வேண்டது வேண்டாம் என்று காத்தல் தொழிலை கடமையிடக் கொண்டு எதிலும் எங்கும் எப்பொழுதும் யாப்பித்துக் கொண்டிருக்கும் இறைவனும் செல்வம் 16 வகையில் சித்திர பதவியாக வைத்திருக்கும் மகாலட்சுமியின் கடவுளும் நல்வினை தீவிரம் சொல்லப்பட்ட இவனைக்கேற்ப ஏகாதமாக உயிர்களை பாட்டமாகிய சாச்சா விஷ்ணு மதுசூதனன் திருமா பெருமா என்று மூன்ற காரணக்காரிய பேர்களை கொண்ட நாராயணனை நினைப்பதோடு அல்லல்போம் வழிபடிப்போம் அன்னை வீட்டில் பிறந்தோம் தீரம்போம் நல்ல குணமதிக்க மாமூலி கோபுரத்தை விட்டிருக்கும் கணபதியை கைதொழுதாக்கால என்று சொல்ல இருக்கின்றார்கள். ஆகையால் கணபதியை வணங்கி இறங்கி யாம் கரையத்தை துவங்கி ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். நாராயணா புகழ் பாடும் கீதம் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அவதாரே இசையாடும் புகழ் பாடும் கணபதியை தினம் பாடினே உயிராலே உடல் அது மனம் கொண்டு அதன் மீது பகை வேண்டு புவி மீது உடல் கொண்டு புகழ் தேடினே புவி மீது உடல் கொண்டு புகழ் தேடினே கட்ட விட்டு வளர அது சக்திகள் வளர உன்னை கட்டி கொண்டு நில சொட்டு எனக்கு உனக்கு மழகும் புகழ் பாடும் கீதம் அந்த கணபதி அருளாலே புகழ் பாடும் கீதம் பதிவேடல் விளையாட மகிழ்வதை பரிதாச்சு இந்த மகிழையோனின் மனம் தேற்றினார் மயிலேசன் விளையாட மயிலொன்றை பரிசாக்கி இளையானை பெருமா விளையாடினார் உமையாலும் சிவனாரும் உறவாட இடம் பேர் மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய் மனநாளை உருவாக்கி நீ காட்டினாய் சக்திகள் விளக்கில் கர்மக்திகள் ஒளிகள் உனை கட்டி கொண்டு நில சுட்டி வாழ்ந்தவன் எனக்கு உலகம் விளக்கம் தினம் புகழ் பாடும் கீதம் அந்த கணவரி பாற்றக்கூடிய 68 மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் அனகத விசக்தி ஆக்கியம் சொல்லப்பட்ட 6 ஆதாரங்களை மையமாக கொண்டு அவதரித்து உணவெழுந்தவன் நெற்றிக்கணம் தொட்டுவிட்ட வெற்றி வேலன் கந்தன் கடமன் கார்த்திகேயன் குமரன் திருமுருகன் மால்மருகன் செந்தில் வேலவன் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கின்ற ஆகையால் இந்த இடத்திலே நமக்கு ஒரு நல்ல கழகம் உருவாக வேண்டும் அதுவும் நன்மையிலே முடிய வேண்டும் என்பதனால் இடத்தை பார்க்கும் பொழுது பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவ மங்கையோ பெண்ணங்கீது பாடும்போது நான் திங்கள் காட்டு பருவ மங்கையோ பெண்ணங்கீது
மங்கையோ தென்னங்கீட்டு மங்கையோ தென்னங்கீட்டு மதியமாமும் கடுக்கையின் முடிவு வைத்து அங்கனர் ஓடி காட்டி ஆண்டான் உறக்கநாடு மங்கீர் மகனை செய்த மதியிரும் ஆளுங்கோடி செங்கீர் குலைகளாடு திருமணி பாடினாடு சிறப்பு வந்த நாடு நாட்டிற்கு தனிப்பட்ட அருமை இருக்குமானால் நல்லதொரு கழகம் அதுவும் நன்மையிலே முடியவேன் என்பதனால் இப்படியாப்பட்ட இடத்தையும் பார்க்கும் பொழுது சிவரங்க மேடையிலே அடித்துக் கொடுக்கின்ற அருமை தம்பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு முதுகாடு பெருமாள்ராஜ் ரசிகர் மன்றத்தின் சார்பாக இந்த பொன்னாடையை கொடுக்கிறார். இந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு பொன்னாடு கொடுத்து பெருமைப்படுத்திய முதுகாடை சேர்ந்த அனைத்து அன்பு ரசிக பெருமை கைக்குழுவின் சார்ந்த நன்றியும் நன்றிகளான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வணங்கக்கூடிய வயதுதான் எனக்கு வாழ்த்தக்கூடிய வயது கிடையாது. ஏனால் என்னுடைய வளர்ச்சிக்கு அவர்களும் ஒரு முக்கிய காரணம் என்று வணங்கி மறுபடியும் என்னுடைய வேலை அதுதான் முல்லை மருதம் நெய்தல் பாறை என்று சொல்லக்கூடிய ஐவரினங்கள் குறிஞ்ச நிலம் குறிஞ்ச நிலத்தை வேலிமலை சாரல் இந்த வேலிமலை சாரலை குடிகொண்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இப்படியாப்பட்ட இடத்திலே ஓடக்கூடிய நீர் அரைவகை சுடிகா என்பதின் முறைப்படி இப்படியாப்பட்ட ஒரு நதியோரத்தை பார்க்கும் பொழுது ஆண்டார உள்ளடை கைமூர் சுட்டது தூங்காமல் தூங்கி சோம்பர்வை கேட்டது இருப்பதா முதலில் யாராவது உள்ளே இருக்கின்றார்களா ஏதாவது ஓசை கேட்கின்றதா எதிர்பார்க்கலாம். அருமையான சோ இனிமையான சோ தூங்காமல் இருக்கின்றார்கள் போல இருக்கின்றது மொத்தமாக வருகின்றதே சோ அல்ல திடமான சோ இப்படியாப்பட்ட காலத்தை எங்குமே காலம் என்று சொல்லக்கூடிய முறையில் இவள் யார் எதற்காக வந்திருக்கின்றார் ஏன் வந்திருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது முன்பொரு சமயம் எனது பாட்டநாயக மகாவிஷ்ணன் எங்கை தோன்றிய அமுதவள்ளி சுந்தரவள்ளி நேர்வழி அமுதவள்ளி தெய்வான் என்பவள் எம்பெருமான் முருகன் திருவடி தாமரை வந்திருந்து விட்டால் ஆனால் ஒற்றத்திய சுந்தரவள்ளி குறிஞ்சி தலைவன் நம்பியின் நடப்புகளாகி வள்ளி என்னும் பெயரில் முருகனுக்கு அவரைக்கை காட்டி காவலை மேற்கொண்டு ஆளோலம் சோவட்டு ஆய்வட்டிக் கொண்டிருக்கின்றார். ஆகையால் விலை சந்தி துறையாட வேண்டும் அதற்கு பின் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்பதனால் இப்படியாப்பட்டவளை நோக்கும் பொழுது அந்த பொருளை கேட்ட ஒன்று சொல்லுவ தனியா அவ இல்லாம நெஞ்ச வாடது
வைக்காலும் இல்லை திலோத்தமை தம்பை ஊர்வசி மேலும் சொல்லக்கூடிய தேவலோக மாதரோடு இந்த ஊடகம் எங்கே பார்க்கும் பொழுது இப்படியாப்பட்ட அழகு இருக்கின்றாளா என்று எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு பெருமை வாய்ந்தவள் இங்கு காத்துக் கொண்டிருக்கின்றாள். முருகு என்றால் அழகு என்ற அர்த்தம். அழகோடு தான் அழகு சேர வேண்டும். பூவோட நாரும் சேர்ந்தால் தான் நாருக்கே பணத்திருக்கின்றது. இப்படியாப்பட்ட அழகு அழகானவள் அழகானவள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. பூச்சாண்டியா பூச்சாண்டியா வருவாரு கொஞ்ச நேரத்துல பூச்சாண்டி வண்டு மைத்திரை முதல் மதுரை வண்டாரவள்ளி என்னையோட தகனா கிழிமொழி வாயுநூறுள் கண்டு சர்க்கரை மங்கையில் இந்த உலகிற்கு என்ன